புருஷ் அவர்தான் போட சொன்னவரே பார்த்த உடனே நல்லா இருக்கணும் உண்மைக்குமே பீச்சுக்கு சும்மா அன்னைக்கு அம்மாவுக்கு கை கூட கேட்கணும் என்னென்ன அதோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நாங்கள் அன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டாக நிற்கிறோம். அதாவது எங்களோட வீட்டு என்ன வைரர் கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். அண்டே பார்த்தாலும் தெரியும் இவியல் 2 பேரும் வடிவாக இருக்கிறீங்களா எங்கே அவளுக்கிட்ட எல்லாம் நிற்கிறீங்க சும்மா அப்படி டவுன் பக்கம் ஒவ்வொரு நாள் டவுன் தானே போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன போகிறீங்க உடுப்பெல்லாம் வித்தியாசமாக போட்டுருக்காங்க. ஆனா அதுக்காண்டியா நீங்க மட்டமா இல்லாடும் கூட குட்டி சோளம் 2 பேருமே. ஆனா உங்களுக்கு கோட்டு தமிழா இருக்கு தெரியுமா டீச்சர் வேலை எனக்கு டீச்சர் வேலையை போறோம். ஆனா உண்மைக்குமே நீவியல் வலிக்க நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வாக்கு பிறந்த நாள் என்ன கைதாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க வாங்க ஓட்டி வாங்க இஞ்சி வேறுங்க வேற இருக்கா ரைட் எங்க வலிக்கிட்டாச்சு இஞ்சி கார்த்துருவாப்பா இஞ்சி பாருங்க அங்கே பாருங்க ஒரு காயாடுங்க இந்த எங்கே விളിக்கிட்டீங்க பீச்சுக்கு சும்மா அன்றைக்கு என்ன அம்மாவுக்கு கை கொடுக்கலப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆச்சா உங்களோட அப்பா கை கொடுக்க மாட்டாரா கை கொடுக்க மாட்டீங்களா வாக்கு காது ஆக்கிடாக்கு பீச்சில் நான் உண்மைக்குமே இன்றைக்கு அப்போ இவைகளுக்கு பிறந்த நாள்லான அப்போ நாங்கள் இன்றைய தினம் எங்கே போகிறோம்னா கேக் வாங்க போகிறோம். அப்போ அதுவும் செலக்ட் பண்ணுறதுக்கு அவைய கூட்டிகிட்டு வரோம். பிறந்த நாங்கள் கேக் வாங்க கூட்டிக்கிட்டு போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த வீடியோ பதிவு செய்ய போகிறோம். அப்போ எங்களோட வீடியோ போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணோம். நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பழிக்கிட்டோம். இங்கே இருங்க வேறு பைக்கில் போகிறேன் எங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் போகிறேன். அதே மாதிரி பாவோட நான் போகிறேன்னா பாவோட போகிறேன்ட்டு எங்கே ஒன்று என்ன விழுத்துறாது எஞ்சோட கண்ணா இல்லை பாருங்க அப்போ உங்களை ஸோ வடிவாக தானே இருக்கா. ஆனால் உங்களை போட்டு தான் உண்மையாக வியாகிறது தெரியுமா ஏன் திடீர்னு 4 பேர் ஒரே மாதிரி இருக்க முடியாது நீங்கள் விருப்பமே. ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா நீங்கள் ஒரே மாதிரி இப்படியே 4 பேரும் போட்டால் உண்மையாக சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்போ அப்படியே கேக் வாங்க தான் போகிறோம். அப்போ நாங்கள் கேக் வாங்குற கடைக்கு கிட்ட போகிறது எங்களை உள்பாதைக்கலாட போகிறோம். ஏன்னாண்டா எங்களுக்கு கொஞ்சம் பயமே இன்னும் ஓடுறது எங்களுக்கு இல்லை பார்க்க பயம் ஏன் ஓட மாட்டீங்களா மெயின் ரோட்டில் ஓடுவேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரேம் கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் அதாவது இங்கே ஃப்ரேம் பண்ணிட்டு நாங்கள் கூட வந்து அப்போ இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தா தெரியுங்க இப்படி எல்லாம் ஃப்ரேம் எல்லாம் பண்ணி தருவேன். நான் எல்லாத்துக்குமே டவுன் கூட எங்களோட விட்டு இருக்கிற ஃப்ரேம் பார்த்தாங்க தெரியும். எல்லா ஃப்ரேமே நாங்கள் இந்த கடையெல்லாம் கொடுத்து ஃப்ரேம் வந்துருந்தாங்க. அதேமாரி பாருங்க இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தா இது செய்கிறது 3000 இப்படியே பாருங்க ஒவ்வொரு ஃப்ரேம் ஒரு மாதிரி இருக்குது. பார்க்கவே வடிவாக இருக்குது. சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸில் இருக்குது. இதெல்லாம் 2000 இப்படி தான் நாங்கள் வந்து கூட செய்யிருந்தாங்க. அப்படியே 1800 இங்கே பொம்மைகள் பார்க்கவே வடிவாக இருக்குது. அதே மாதிரி நாங்களே நீங்கள் வந்த நாங்கள் வேண்டாம் குழந்தை பிள்ளை வடிவாக இருக்குல்ல கேமராமேன் கொஞ்சம் வடிவுதான். ஆனால் அது நல்லா இருக்கு லவ் பண்ண இருக்குது. ஆனால் இது நாங்களே வந்து நாங்கள் உண்மைக்குமே நாங்களும் ஃப்ரேம் எடுக்கத்தான் அதுவும் அவையிலெல்லாம் போய்க்கினோம். நான் மட்டும் தான் வந்தேன். ஏன்னாண்டா இது செந்தில் அத்தா அவர் அவாவுக்கு கிஃப்டா ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போகணுண்டா அப்போ எனக்கு ஃபோட்டோலாம் அவரை செலக்ட் பண்ணினவர் இல்லாமல் தந்தவர் அப்போ அது மட்டும் நீங்கள் ஒரு கப்பே பண்ணுற கொடுங்க அவர்கிட்ட இல்லை அவருக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லை தானே இருக்குங்க. நான் சரி எனக்கு எல்லாமே ஃபோன் நம்பர் இருந்தால் அவர்கிட்ட அனுப்பி விட்டு அவரே செஞ்சிருவார். அப்புறம் தான் நாங்கள் காசு கொடுக்கலாம். அது முன்னுக்கு கட்டோன்மெண்ட்டே இல்லை. அப்படியே ஃப்ரேம் எங்கக்கா பார்ப்போம். இங்கே வேறுங்க பார்த்தாலே தெரியும் வேறுங்க என்ன வாடிக்கிறது தானவா எனக்கான உண்மைக்குமே இல்லை ஃபோட்டோ கேம் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கு அதேமாரி வேணும் இந்த ஃபோட்டோ முடிச்சு நல்லா இருக்குது. டேட் ஆஃப் பர்த் அது பை ப்ரூஸ் அவரெல்லாம் போட சொன்னவரே பார்த்த உடனே நல்லா இருக்கணும் உண்மைக்குமே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஃப்ரேம். அப்போ நாங்கள் இந்த ஃப்ரேமையும் அப்படி வச்சு போட்டு அவன் இந்த கிஃப்டாக கவனமாக வைப்போம் அவரெல்லாம் கொடுக்குறதா வாக்கு. அப்போ நாங்களாம் அடுத்த கட்டு இதுக்கு காசை கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக அங்கே போகிறோம்னு பார்ப்போம். இன்னும்
சரி இப்போ பார்த்திக்கலண்டா நாங்கள் இப்போ கடைக்கு வந்துட்டோம், அதாவது கேக் கடைக்கு வந்துட்டோம், சுவிஸ் கடை. அதாவது இந்த கேக் சுவிஸில் இருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டதான். அப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவிஸ் கடைக்கு கேக் வாங்குவோம்ண்டு. பாருங்க, ஆனால் உண்மைக்குமே பார்த்தாலும் தெரியும் நல்ல வடிவாக இருக்குது. எங்கே நிற்கி இருக்குன்னு வந்து டவுனுக்கு, அதாவது டவுனுக்கு போகிற வழியிலான்னு இருக்குது. உண்மைக்குமே பார்க்க இங்கே என்ன வடிவாக இருக்குது. மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே இதில் ஒரு கேக் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த கேக். இப்படி கேக் தான் வாங்கி வெட்டணும், ஆனால் உள்ளுக்க நல்லா இருக்குது. நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்படியே என்ன கேக் பார்க்குறீங்களோ? இது நல்லா இருக்கு, ஆனால் எல்லாமே மெலிவு தான், பட் டேஸ்ட்டும் கூட. நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து வாங்கினாங்களோ அதே போல் நீங்களும் பார்க்குற உறவுகள் வந்து வாங்கலாம், இல்லை கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து தருவோம். இங்கே பாருங்க இந்த கேக்கு வடிவாக இருக்குது. நாங்கள் எல்லா கேக்குமே உண்மைக்குமே நல்லா இருக்குது. அதேமாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்க பலூன், நம்பர் வல். இதெல்லாம் 1600 ஃபுல்லாக. ஆனால் உண்மைக்கு இங்கே பாருங்க இந்த மேலே வரும் இந்த கேக்கு. ஆனால் அதோட வடிவு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? பிடிச்சி தான் இருக்கு பாப்போம். அதானே இங்கே பாருங்க, அப்படி நல்லா இருக்கு. மேலேயும் இருக்கு பொம்மையில எல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கு படி. இதெல்லாம் வாங்க போறீங்களா? படிக்கலாம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே கொண்டு போகணுமல்ல மற்றது மிளகுது அந்த அது. வேற என்ன எவ்வளோ தானே? ரெண்டு வாங்குவோம். ஒன்று தலையில் சுத்த அப்படி என்ன இது தொப்பி குப்பி அப்படி என்னமாங்க இல்லையோ? சொல்லலாம் மடிவ தானே இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. நாங்கள் உண்மைக்குமே கேக் பார்க்க இன்னும் மடிவேன். எனக்கு பிடிச்ச கேக் ஸ்டார். ஆனால் இந்த கேக் நல்லா இருக்கு. இங்கே இந்த கேக்கை பார்த்தா உங்களுக்கு ஆர்த்தி கேக்குன்னு பாருங்க. ஆர்த்திக்கு அவன் இந்த கேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது ரோசாப்பூ கேக் தான் வாங்கினாங்க. அவள் பிடிக்க மாட்டேன், அவர் தான் செலக்ட் பண்ணிடுறோம். இவே அவர் தான் செலக்ட் பண்ணினவர். அப்போ நாங்கள் இனிமேல் இதெல்லாம் எங்களை வீடியோவில் பண்ண மாட்டோம். எல்லாரும் நான் வீடியோலாம் நான் கேக் வெட்ட போகிறோம். அடுத்த கிஃப்ட் என்ன வாங்க போகிறோம்ட்டு நாங்கள் அடுத்த வீடியோ போய் பார்ப்போம். அடுத்த கட்டம் என்னென்ன நடக்க போகும் வாங்க போய் பார்ப்போம். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் எல்லாம் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லை முழுகுதிரி கத்தி எல்லாமே இல்லை இருக்க வச்சிருக்கேன். ஓகே மறந்துடாதீங்க. அதே மாதிரி அது கொஞ்சம் இருக்கிறது கொடுத்தோம். ஆனால் இங்கே வேறு பார்த்தா கேக் 2300 ஸ்ப்ரே முழுகுதிரி ஒன்று 150 ஸ்ப்ரே 300. ஆனால் உண்மைக்குமே நல்ல லாபமும் நல்ல கடை இல்லை. பட் ஃப்ராங்க் மாற்றி தான் இருக்கணும். இந்த கேக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவையிலே பொறுப்பு. ஓ அதுதான் பயப்படாது. கேக்கு கரையா கேக்கு கரையான்னு கேக்கு கரையா 3 மந்தம் இருக்குது. நாங்கள் அப்போ போகிறோம் வாங்க அப்படி போய். சரி இங்கே பாருங்க. அப்போ நாங்கள் இந்த கேக்கை விட்டு இனி பிரிந்து செல்ல போகிறோம். பாய் பாய் கடைக்கு. இங்கே அப்படியே பார்த்தா நாங்கள் போவோம். இனிமே நல்ல வடிவா கடையை எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். இதெல்லாம் ஸ்கூலுங்க. அப்படியே போயிட்டு இனி அடுத்தடுத்த கிஃப்ட்டு என்னென்ன மாதிரி எப்படி அண்டெல்லாம் விட்ட தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் அடுத்த கட்டம் இனிமேல் எங்களை வீட்டை போய் பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் கேக் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம். என்ன வீடெல்லாம் உடைக்கிறீங்க? அதான் இந்த சின்ன குசினி நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அதை மறுபடியும்
முட்டுறீங்களா அத தொடுவோம் கொண்டு வந்தேன் நிக்கலாம கிடக்கும் கொஞ்சம் நினை பிரச்சனை இல்ல தானே கொஞ்சம் கை அங்கால கொஞ்சம் விரிக்காத கையை அப்படி கட்டி போட்டுருந்தா ராய் இப்படி நின்று அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க என்ன மையாத்த நாங்க இப்ப எங்க போனாங்க சரி உங்களுக்கு என்ன வீடியோன்னு தெரியாம இல்ல வந்து நிக்கிறீங்க என்ன போன் எடுத்துருப்பீங்க சரி முடிவுமே ஒன்றுமே எடுக்கல இப்ப என்னன்னு சொல்றோம் செந்திரன் அக்கா அகங்கள் மூலமா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வந்தாரு அறிஞ்சானிங்களா அதாவது உண்மைக்குமே லண்டன்ல இருக்கிற அம்மா செந்திரன் அக்காவுக்கு கண்டிப்பா கேக் வாங்கி கொடுத்தது மற்றது பொக்கே உண்டு அதாவது பூ பொக்கே உண்டு எங்கள் சார்பா அனுப்ப சொன்னவா மற்ற போட்டோ அப்படிமா அது அவ இந்த வீட்டுக்காரன் செஞ்சவ அப்ப நாங்க இந்த 3 வீடியோ தான் பதிவு செஞ்சாங்க பொக்கே எடுக்கல ஏண்டா லேட் ஆயிட்டு மற்ற செல்லர் ஒன்னா போன் எடுத்து கொண்டு இருந்தவ அப்ப நாங்க விட்டுட்டு வந்துட்டோம் இப்ப அதுதான் வீடியோ அவ்வளவு அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்களா அவாக்கு என்ன சொல்ல வர்றீங்க மற்ற உங்களோட மகளுக்கு என்ன சொல்ல வர்றீங்க ஓகே கொடுத்த அந்த அக்காவோ அண்டாவோ கண்டன் அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லவா தெரிஞ்சிருக்கு உண்மைக்குமே அவ ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு உறவு ஆனபடியா மகளுக்கு பார்த்து பார்த்து உங்கள்கிட்டையும் கொடுத்துருக்குறோம் அங்கேயும் கொடுத்துருக்குறோம் எங்கிட்ட அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ஒரு விஷயமாக செய்திருக்கிறோம் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆகும் இல்ல கொஞ்சம் சத்தமாக எங்கோ சில நேரம் விளங்காமல் இருக்கலாம் அதான் கொஞ்சம் சத்தமாக எங்கோ உண்மைக்குமே நாங்க கடைசி கட்டம் இப்பதான் வந்து என்ன உண்மை என்ன நீங்க என்ன காய்ச்சீங்களா அப்படி சொல்லுங்க பாப்போம் ஐயோ என்ன காய்க்கிற அளவுக்கு நான் இல்ல நீங்க கதை தனிங்க சொல்லுங்க உண்மைக்குமே செந்துரன் இல்ல சரியான உண்மைக்குமா என்னன்னா அதோட அவன் அக்காண்ட பிறந்தநாளைக்கு இல்லைன்னு சரியா கவலைப்பட்டவர் பாரு அப்படி ஒவ்வொரு உறவுகளும் இல்லத்தான் 2-3 பேர் இல்ல என்னடா மாமா இல்ல ஜெயராமண்ணா இல்ல செந்துரன் இல்ல உண்மைக்குமே 3 பேருமே சரியானவே இல்ல செந்துரன் மாணிப்பாவையில போயிட்டார் அதே மாதிரி ஜெயராமண்ணா வெளியே இல்ல அவசரம் பண்ணி போயிட்டு நம்ம என்ன மாமா அங்க போயிட்டாரு திடீரான ஒரு ஆள் நாளை தந்தது அப்ப நல்ல விஷயம் தானே என்ன கவலைப்படுறீங்க மாமா விட்டுட்டு இருக்க கொஞ்சம் கவலையாத்தான் கவலையா தெரியும் உங்களுக்கு ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு கவலையா இருக்கும் அதானே நான் உண்மைக்குமே அப்படி ஒண்ணுமே இல்ல செந்திரனும் மாணிப்பாவே இல்லையண்டபடியா அவசரம் பண்ணபடியா தான் அவரும் போயிட்டேன் அப்ப இன்றைக்கு ஒரு நோமலான பதிவு தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம் தனிப்பட்ட ரீசன்ல உறவுகள் எதுவும் தவறா நினைக்காம ஏதோ நோமலாக ஏதோ நாங்கள் வீடியோ பதிவு செய்யணும்ன்றாண்டி நோமலாக ஒரு சின்ன பதிவை தந்தாலும் அதை நேசிச்சு பார்க்க உறவுகள் இருந்தா அதுதானே ஏனென்றா நாங்கள் எடுக்கல சரியான வேலை நீங்க அத்தையான வீட்டு வீடியோவில் பார்த்ததுலையும் ஃபுல்லான வந்தா செஞ்சிடறேன் அவ என்னன்னு சொல்லல களைச்சு போயிட்டேன் வீடியோல வாழை பார்க்க தெரியுது கலப்புலான்னு அது அப்படியே உண்மைக்குமே நாங்கள் இப்ப எல்லாம் வலிக்கிட்டு பீச்சுக்கு போனாங்க எல்லாருமே அந்த பீச்சுக்கு போய் கேட்கலாம் வட்டி முடிச்சுட்டு தான் இப்ப கடைசியா வீட்டுக்கு போனாங்க வீடியோ பார்த்து உண்மைக்குமே மூக்கா பீச்சுக்கு போனாங்க அங்க நிறைய பேர் பேருந்து முனை பீச்சுக்கு போனாங்க அங்க கோயில்ல பாட்டு கேக்குது பேருந்து அங்கால இந்த பக்கத்துல இன்னொரு பீச் இருக்கு அங்க போய் பார்த்தா அங்க நிறைய ஆட்கள் வந்து நிக்கணும் கடைசியா வர இருந்தே ஒரு 5 மணி போல இருக்கு மணி கிட்டதாகும் கடைசியா இங்க வேற 7 மணி ஆயிடுச்சு சட்டிக்கு 1000 போட்டு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு பீச்சு கலந்து போயிட்டதா கடைசியில உண்மைக்குமே அது பெரிய ஒரு சம்பவம் இப்படி எல்லா இடம் தெரிஞ்சுட்டு பீச்சுல எடுத்திருந்தாலும் பிரச்சனை கடைசியா கூட நாங்க வீடியோ எடுத்ததே இங்கதான் வீட்டை இத முதலே செஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் கலப்பில்லாமல் வேலியோட இருந்து வேலியோட முடிச்சிடும் அதோட நாங்களும் வீடியோ போலைக்கு போட்டிருப்போம் முண்டைக்கு எங்களோட வீடியோ கொஞ்சம் லேட்டா தான் இருப்போம் சரி இதோட முடிப்போம் நீங்க முடிக்க போறீங்களா எங்க இருப்போம் என்ன வந்தாலும் நினைக்கிறீங்க பிரச்சனையா கிடக்கு போல இருக்கு என்ன சசி என்ன பாக்குறீங்க நீங்களும் வாங்க உங்களை நாங்க இனிமே எங்களோட வீடியோவை காட்டவே இல்லை இங்க வேறுங்க அதான் அடுத்தா அவையில எல்லாம் வெள்ள குடும்பம்
இதெல்லாம் வெள்ள குடும்பம் நாங்க தச்ச குடும்பம் நீங்க கருத்த நாங்க கருத்த குடும்பம். ஆனா ஆக மொத்தத்துல இன்னைக்கு எல்லாருமே புது உடுப்பு தான். என் அத்தையை பார்த்தாலும் தெரியும் அத்தை புதுசா தச்சவா. அத்தை வாண்டு பிறந்த கத்தை தச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் தச்சு நான் தான். நான் இது வீடியோ அங்கே வகுப்பு கடை தைக்கிறேன் நான் தானே. அப்ப அதனால தச்சு நாங்களும். அப்ப நாங்க இனி வீடியோ முடிப்போமே. உங்களோட உடுப்பை பற்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது சொல்லிட்டாங்க சொல்லிட்டேன். அது உண்மைக்குமே சரி. நாங்க இப்ப இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புது வீடியோட சந்திப்போம். Bye.